இறைவன் அருளால் இந்த கொம்பன் படத்தை போன்ற ஒரு நல்ல படத்தில் நான் பணியாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த கதாநாயகன் தம்பி கார்த்திக், அது மட்டுமல்லாமல் என் மருமகன் கார்த்திக் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டுடியோ குரியன் தயாரிப்பாளர்கள் ஞானவேல் ராஜா, என் நன்றிக்குரியவர்கள். ஏன்னா எல்லா நடிகர்களுக்கும் சரியான கதாபாத்திரம் அமைஞ்சால் தான் அவங்க பேர் வாங்க முடியும். அப்படி ஒரு கதாபாத்திரத்தை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இயக்குனர் முத்தையாவுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி எனக்கு நல்ல வேலை செய்கிறதுக்கு, ஒரு பேர் வாங்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக. எல்லா தகப்பனுக்குள்ளேயும், பொம்பளை பிள்ளையை பெற்ற எல்லா தகப்பனுக்குள்ளேயும் ஒரு ஆதங்கம் இருக்கும். ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டாலே துக்கம் சாதிக்கிற மாதிரி விசாரிப்பாங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளையாமே, ஏன்னா அது கட்டி கொடுக்கணுமே, அது பண்ணணுமே, இது பண்ணணுமேன்னு சொல்லி அப்படி உள்ள சமுதாயம். அப்படி பொம்பளை பிள்ளையை பெற்றவன் அதை வளர்த்து ஆளாக்கி பொத்தி பொத்தி பாதுகாத்து பிள்ளைய படிக்க வச்சு அறிவை கொடுத்து பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து அதை இன்னொருத்தங்க கூட நம்பி வாழ அனுப்பும் பொழுது அவன் மனசுக்குள்ளே எவ்வளோலாம் பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும். எல்லா பொண்ணை பெற்ற எல்லா தகப்பமார்களும் அனுபவிச்சிருக்கிற விஷயம் இது. ஆனால் இது பெருசாக படங்களை எடுத்து சொல்லப்படலை. எடுத்து சொல்லும் பொழுது தான் ஒவ்வொரு தகப்பனும் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு எவ்வளோ பதட்டப்படுறான், எவ்வளோ வேதனைப்படுறான். அந்த பொண்ணு போய் புருஷனோட நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் இவனுக்குள்ள ஒரு கவலை, நல்லா தான் வாழுதா, இல்லை நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக நல்லா வாழ்கிற மாதிரி காட்டிக்குதா, உள்ள பிரச்சனை இருக்குமோ, மாப்பிள்ளை நல்லா தான் பார்த்துக்கிறாரா, இல்லை சரியாக பார்த்துக்கலையா, இப்படின்னு அந்த பொண்ணு குழந்தை பிறந்து அது பெரிய பிள்ளையாகி அதுக்கு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் இந்த தகப்பனுக்கு அந்த மாலை பற்றிய கவலை இருந்துகிட்டு தான் இருக்கும். இதுதான் பொண்ணை பெற்ற எல்லா தகப்பனுடைய மனநிலைமை. அப்படி ஒரு மனநிலைமையை எடுத்து காட்டி அதன் மூலமாக யாரோ ஒருத்தருக்கு, யாரோ ஒரு மருமகனுக்கு, 1000ல் ஒரு 2 மருமகனுக்கு நம்ம மாமாவை இப்படி பார்த்துக்கணும், நம்ம பொஞ்சாவை இப்படி பார்த்துக்கிறணும், அது மாமாவை தவிக்க விடாமல் காப்பாற்றணும் அப்படின்னு யாராவது ஒரு படம் பார்க்குற 1000 மருமகன் 2 மருமகன் நினச்சா போதும். அது தம்பி கார்த்தியும் முத்தையாவும் ஞானவேல் ராஜாவும் நானும் இதுக்காக உழைச்ச டெக்னீஷியன் அத்தனை பேரும், எல்லா நடிகர்களும், எல்லாருக்கும் மனசு நிம்மதி, ஒரு திருப்தி கொடுக்குற விஷயமா இருக்கும். அப்படி ஒரு நல்ல விஷயத்தை உங்கள் கையில் ஒப்படைச்சிருக்கிறோம். அன்றைக்கி இதை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்து எங்கள் எல்லாருக்கும் வெற்றியை சேர்த்து தர வேண்டியது உங்கள் கடமைன்னு உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன்.